Hey students, welcome to Matthews Max season. நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 தேர்வுகளுக்கு டைஸ் பகடை கணக்குகள். பகடை கணக்குகள்னால் ப்ராபபிலிட்டி நினச்சிக்காதீங்க, ரீசனிங்கில் பகடை கணக்குகள். இது ஏற்கனவே நடந்த ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து போடுறோம். இப்போது இந்த டைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு டைப்பு தான் சார் இருக்குது, ரைட்டுங்களா? இந்த டைஸு இந்த மாதிரி படம் கொடுத்து கணக்கு கேட்குறாங்கன்னா இல்லை மொத்தமே 3 டைப்பு தான் இருக்குது. அந்த 3 டைப்பு தெரிஞ்சுன்னா அந்த கணக்கெலாம் ஈஸியாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்டுங்களா? இது ஒன்றுமே இல்லை, சப்ப கணக்கு. இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டைஸு அப்படின்னு போட்டு. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், டைஸுன்னு போட்டுட்டு மாத்தியோசி மேக்ஸின்னு பக்கத்தில் அடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும், காமிக்கும், ஷோ பண்ணும். ஸோ அதில் போய் பாருங்கள், அதில் என்னென்ன டைப் இருக்குன்றதை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். விருப்பம் இருந்தால் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போது இதில் 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண், இதெல்லாம் பேப்பர் தேவையில்லை, பேனா தேவையில்லை, மூளை தான் தேவை. இப்போ இது என்ன டைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கு எதிரான எது 3 இதில் இங்கே இருக்குது. இந்த 3 தவிர்த்து மிச்ச நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 5. இது இந்த டைஸில் இருக்கா? எஸ் இருக்குது. அப்போது அடிச்சிடுங்க, சும்மா அடிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்களேன், கேன்சலேஷன் பண்ணுற மாதிரி இதே அடிச்சிட்டா மிச்சம் இருக்கிற நம்பர் 4. அப்போ 3க்கு ஆப்போசிட் நம்பர் 4. இது ஒரு டைப்பு. என்ன டைப்புன்னு புரியுதா? என்ன நம்பருக்கு கேட்குறாங்களோ அதை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற நம்பர் இன்னொரு டைஸில் இருக்கா, இருந்ததுன்னா அடிச்சிட்டிங்கன்னா மீதி ஒரு மிச்சம் நிற்கும், அதுதான் ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும்? இந்த இடத்துல 2 டைஸை கொடுத்து கணக்கை முடித்தவன் இந்த இடத்துல 4 டைஸை கொடுத்துருக்கான். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இப்போ என்ன கேட்குறாங்க? நீல நிறம். எது நீல நிறம்? தோ இங்கே இருக்குது. நீல நிறத்தில் என்ன இருக்குது? ஊதா பச்சை இருக்குது. இந்த ஊதா பச்சை வேறு எந்த டைஸில் வருது? தோ வருது. அப்போ இவரை 2 பேரை போட்டு சும்மா ஊதா பச்சை ஊதா பச்சை போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது மஞ்சள். அப்போது நீல நிறத்துக்கு ஆப்போசிட்டு மஞ்சள், இங்கிலீஷில் எல்லோ. அவ்வளோதான், ரைட்டுங்களா? இப்போ இந்த கணக்கில் இந்த 2 பேரை சும்மா ஒப்புக்கு சப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, சப்ஸ்டியூட் மாதிரி, தேவையில்லாத நம்மளை போட்டு குழப்பறது. ஓகேவா? சரி, அடுத்தது இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வர வேண்டும்? முதல்ல 1 எங்கே இருக்குது? தோ இங்கே இருக்குது. அப்போ 1 தவிர்த்து மிச்சம் இருக்கிற நம்பர் என்னது? 3, 2. இந்த 3, 2 வேறு எங்கே இருக்குது? தோ இங்கே இருக்குது. அப்போ மிச்சம் நிற்கிற நம்பர் என்னது? 4. அப்போ 1க்கு ஆப்போசிட்டு 4. சி இஸ் த ஆன்சர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டுங்களா? இந்த டைப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பகடையில் மொத்தமே 3 டைப்பு தான் இருக்குது. அதில் இது ஒன் ஆஃப் த டைப்பு. மிச்சம் 2 டைப்பு உங்களுக்கு வேணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி டைஸ் அப்படின்னு போட்டுட்டு மாத்தியோசி மேக்ஸின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி வரலை அப்படின்றவங்க எனக்குலாம் நல்லா டைம் இல்லை, நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நான்லாம் தேடின்னு இருக்க முடியுமா அப்படின்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா? ஓகே சார், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் கொஞ்சம் நல்லபடியாக குரூப் 4 எழுதுங்க. இதுக்கு மேலே வீடியோஸ் வேணாம், போட்டு குழப்பிக்க வேண்டாம். நான் சொல்கிற விஷயம் அதுதான். யாரையும் எதுவும் போட்டு குழப்பிக்காங்க, நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரில, ரீசனிங்கில் இதை விட்டுட்டோம், மேக்ஸில் அதை விட்டுட்டோம், சயின்ஸில் இதை விட்டுட்டோம், அதை படிக்கல, அதெல்லாம் எதுவுமே பண்ணிக்காதீங்க. படித்த வரைக்கும் போதும், இதிலேருந்து நம்மளுக்கு கேள்வி வரும்னு ஒரு நம்பிக்கையோடு போங்க, ரைட்டுங்களா? அதில் தெளிவாக நம்ம நல்லா படிச்சிருக்கோம், எந்த கேள்வி வந்தாலும் நம்ம அட்டன் பண்ணிட முடியும். கொஞ்சம் யோசித்தோம்னா அவ்வளோதான், கொஞ்சம் யோசித்தோம்னா அதெல்லாம். ஸோ ஒன்றுமே இல்லை சார், உங்களுக்கு ஒரு கேள்வி தெரியல, புரியலன்னா அங்கேயே உட்காந்து சுற்றிட்டு இருக்காதீங்க. அது வெதர் இட் இஸ் மேக்ஸாக இருக்கட்டும், இல்லை தமிழாக இருக்கட்டும், ஆறு ஜிகே சயின்ஸு சப்ஜெக்ட் எதுனா இருக்கட்டும், அந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா அங்கேயே மனசு அதை விட்டுட்டு வெளியே வர தோணாது. அதுலேயே உட்காந்துன்னு ரவுண்ட் வச்சுன்னு இருப்போம், என்ன ஆச்சு, ஏதாச்சு, எது கரெக்டு, அப்படி இப்படின்னு ரவுண்ட் வச்சுருப்போம். புத்திசாலித்தனம் அந்த கொஸ்டினை விட்டுட்டு வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த 3 மணி நேரம் இருக்குது இல்லையா, அந்த 3 மணி நேரத்தில் இந்த கேள்விக்கு உன் மூளை பதில் சொல்லிடும். அப்படி இல்லைன்னா இந்த கேள்விக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எங்கன்னா இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி மேபி பொறுத்துக்கன்னு இருக்கும், சில நேரம் கொஸ்டின்ஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த டைரக்ட் கொஸ்டின்ஸுக்கு லிங்க்கோ இல்லைனா அந்த டைரக்ட் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரோ பொறுத்துக்களை எங்கேயாச்சும் வச்சுருப்பான்.
இல்லை ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்கோம், அது உங்களுக்கு தெரியல. அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு லாஸ்ட்டில் எங்கேயாச்சும் ஒரு லிங்க்டு கொஸ்டின், அதாவது இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். அங்கே ஆன்சர் மைண்டு சொல்லும். அப்போ இந்த இடத்துல மேட்ச் உள்ள பாலங்களை போட்டு கரெக்டாக பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லை, அந்த மாதிரி இல்லைன்னா கூட அந்த பர்டிகுலர் கேள்விக்கான அதுக்கு ரிலேட்டடாக எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு சம்பந்தமாக யோசிக்கிற மாதிரி ஒரு கேள்வி எங்கேயாச்சும் இந்த 3 மணி நேரத்தில் எங்கேயாச்சும் மூளை கூட்டுட்டு வந்துடும். ரைட்டுங்களா? இதெல்லாம் ஒரு சிலர் தெரியாமல் பண்ணக்கூடிய தப்பு. நம்ம போட்டு அடிச்சிடலாண்டா இப்போதைக்கு அப்படின்வாங்க. கடைசிட்டு பின்னாடி வரும்போது அதுக்கு ரிலேட்டடாக லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. லிங்க்டாக ஒரு கேள்வி இருக்கும். அப்படியும் இல்லைன்னா மூளையே உங்களுக்கு சொல்லும், ஆமாண்டா இதுக்கு அந்த கேள்விக்கு அந்த தானே ஆன்சரு அப்படின்னு மூளை சொல்லும். அதெல்லாம் அவசரப்படாதீங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி கொஸ்டின் நம்பரை எழுதி ஒரு கொஸ்டின் நம்பரை சொல்லி ஆன்சரை ஷேட் பண்ணுங்க. ஒரு 12வது கேள்வி தெரியல அப்படின்னும் போது அதை விட்டுட்டு 13வது கேள்வி சிம்பிளாக தமிழ்நாட்டின் தலைநகரம்னு கொடுத்துருந்தாங்கன்னா சென்னை, அது டியில் வருது. சந்தோஷமாக என்ன பண்ணிங்கன்னா டியை ஷேட் பண்ணிவிடுங்க. எங்கே ஷேட் பண்ணிவிடுங்க? 12ல் போய் ஷேட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் 12ல் பிளாங்காக இருக்கும். உன் மைண்டு டி தான் சொல்லுமே தவிர அது 13ஆ 12ஆன்னு சொல்ல தோணாது. அந்த சந்தோஷத்தில் நாம் தவறுதலாக செய்யக்கூடிய தானாக வர்றது, அது எனக்கு வரும், உங்களுக்கு வரும், யாருக்குனாலும் வரும். அதில் கேர்ஃபுல்லாக கொஸ்டின் நம்பரை சொல்லி ஆன்சர் ஷேட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்னும் போது எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணணும், எப்படி எக்ஸாமுக்கு எப்படி போகணும், எப்போ போகணும் அப்படின்னு அது நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. அது நம்மளுக்காக தெரியணும், அது அடுத்தவங்க சொல்லி உங்களுக்கு தெரியக்கூடாது. ரைட்டுங்களா? அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் நல்லா ஒழுங்காக பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல். எல்லாருக்குமே நல்லா படித்து ஒரு வேலையை முதல்ல வாங்குங்க, குரூப் 4 அப்படின்ட்டு. ரைட்டுங்களா? நல்லபடியாக எழுதுங்க. எல்லாம் எனக்கு தெரியும் நினச்சிட்டு போங்களேன். கண்டிப்பாக சார், மனசு தான் சார் காரணம். மனசு, தாய் தந்தை, கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்கு கடவுள், அவ்வளோதான். ஒரு நம்பிக்கை தான். நல்லா வரும், நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுவோம், நம்ம படித்தது தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு போங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல 2 நாளில் இதை படிக்கலையே, அதை படிக்கலையே, இது தெரியலையே, அது தெரியலையே அப்படின்னு போட்டு குழப்பிக்காதீர்கள், என்னோட அட்வைஸ். ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல்.